பாடி மகிழுவோம் ஆண்டவரே
பாடல் பாருங்க. இது ஒரு பழைய பாடல். பாடல் எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே அழகா சொன்னது இந்த வார்த்தையினால நம்ம பாடிட்டு இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் நான் நினைக்கிறேன். அதுல தான் இந்த ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். பறவை, வானத்து பறவைகளை கவனித்து பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்கள் இன்னொன்னு, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அதனுடைய வண்ணங்கள் எவ்வளவு. நம்ம இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்க போய் நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நீங்க வந்து ரசித்து கர்த்தரை நீங்களும் நானும் மகிமைப்படுத்தணும். நம்ம ரசிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ரசிப்பெல்லாம் இயற்கையின் மீது இருக்கக்கூடிய ரசனையெல்லாம் குறைஞ்சு போய் இன்னைக்கு செயற்கையான ரசனைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எப்படி புடவை எடுக்கலாம், என்ன மாதிரியான கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸை போடலாம், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருன்னு சொல்லிட்டு இதில் தான் நம்ம வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா பேர் சொல்ல முடியாத எத்தனையோ விதமான புஷ்பங்கள், பூக்கள் அவ்வளவு அழகழகா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸுகள், ஒவ்வொரு பறவைகளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வண்ணம் நிறைஞ்சதாக இருக்கிறது. அதெல்லாம் அவ்வளவு, ஒவ்வொரு ஃபெதரும் அவ்வளவு அழகழகாய் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒன்று, இது எல்லாவற்றையும் போஷிப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு ஒருவர் பின்னணியில் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் மேற்கோள் காட்டிட்டு இது எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்கிறார்கள் என்றால் மனுஷனை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் பார்த்து இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அப்படியே சிரித்த முகத்தோடு அப்படியே கையை கொடுத்து அல்லது ஹைஃபை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. நல்ல சிரித்த முகத்தோடு, நல்ல சிரிப்பா, நல்ல சிரிப்பா. இன்னொரு முறை கவலை படாதிருங்கள். மனுஷனுக்கு கவலை 1 2 அப்படியே மளிகை லிஸ்ட் மாதிரி போடலாம். எனக்கு அதை நினச்சி கவலை, இதை நினச்சி கவலை, அரிசி இல்லைங்கிற கவலை, பருப்பு இல்லைங்கிற கவலை, கடன்காரனுடைய கவலை, அங்கே கடன்லேயே இன்னும் விசேஷித்த கடன்கள்லாம், அங்கே ஒரு கடன், இங்கே ஒரு கடன். இந்த மனுஷனை பார்த்து நான் வாங்கிட்டு எனக்கு கவலையாக இருக்குது. இந்த மனுஷனோட பொழைக்கிறத காட்டிலும் வாழ்க்கையில் இல்லாமலே இருந்திருக்கலாம், கல்யாணங்களே கட்டாமல் இருந்திருக்கலாம். சிலர் பிள்ளைகளை பெற்றுட்டு இந்த பிள்ளைகள்லாம் பெற்றுக்காமலே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு கூட கவலைப்படுறாங்க. எல்லா நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இல்லை, ஏண்டா வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாமல். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் என்ன, அங்க இடமே இல்லை. எல்லாம், எவ்ரிதிங், எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள், ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யுங்கள், சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரதானம். ஸ்தோத்திரத்தோடு நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது,
ஆண்டவர் உண்மையாலுமே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது மிகப்பெரிய பிரதானமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் உடை இல்லாமல் இருந்திருக்கீங்க? ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோமா? சொல்லுங்க. ஒரு நாளும் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். நல்லா 2 கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை இம்மட்டுமாய் நடத்தினீரே என்று சொல்லி நல்ல ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க பார்ப்போம். இம்மட்டுமாய் என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. குறைவு வருவது போல இருக்குது, ஆனால் எனக்கு குறைவாய் நடத்தினதே நீர் இல்லை. குறைவு ஏற்படுவதை போல இருக்கிறது, ஆனால் ஏற்பட்டு நான் கஷ்டப்பட்டு அதனால நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன்னா ஒருபோதும் இல்லை. ஆண்டவரே நீ நடத்தியிருக்கிறீர், என்னை நடத்தினீர், என்னை ஏந்தினீர், என்னை சுமந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவன் நல்லவர். உண்மையாய் நம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. எல்லாருமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாய்களை திறந்து, என்னை கணக்கில்லாமல் என்னை நடத்தினீரே, என்னை கணக்கில்லாமல் என் வாழ்க்கையில் நீ நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்படியே நல்ல வாய்களை திறங்க, நல்ல கண்ணை மூடி, நல்லா நீங்க வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. தகப்பனா இருந்து நம்மை சுமந்து கொண்ட அவர், தகப்பனை போல இருந்து நம்மை, தகப்பனாய் இருந்து நம்மை தோளில சுமந்தவர், அவர் எவ்வளவு நல்லவர். எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மீண்டுமாக, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அப்படியே கொஞ்சம் கையை தட்டாதீங்க. கையை தட்டாம உண்மையா உணர்ந்து நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். எல்லாருமா வாய்களை திறந்து, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
இந்த நிமிஷம் வரலும், இந்த நேரம் வரையிலும் என் வாழ்க்கையில கூட இருந்து நடத்தினீரே, நடத்தினீரே, நடத்தி வந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் உணர்ந்து பாடுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல எபினேசரா கண்ணை திறந்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இஸ் வெரி வெரி குட் காட். அவளை போல ஒரு நல்ல சிறந்த கர்த்தர் ஒருவருமே இல்லை. இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல கர்த்தர். அப்பாவை போல இருந்து நம்மளை அப்படியே நடத்தி வராரு. அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால தான் எத்தனையோ விதமான நேரங்கள், கஷ்ட நேரம், மனசே உடைஞ்சு போகிற நேரம், வாழ்க்கையில விரக்தியான ஒரு நேரங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க? ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமையின் உணர்வுகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துவதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். மனுஷர்கள் கைவிட்டு போயிருப்பாங்க, பிள்ளைகள் கைவிட்டு போயிருப்பாங்க, சில நேரத்தில் அவர்கள் கூட மறந்து போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் மறவாமல் நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். வியாதியின் நேரத்தில், மரணத்தின் நேரத்தில், சோர்ந்து போகிற நேரத்தில், கஷ்டப்பட்டு வாதிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். காலையில வந்து நமக்கு புதிய கிருபையை கொடுத்து காலையில இருந்து சாயங்காலம் ராத்திரி தூங்குற வரையிலும் அவருடைய கரம் நம்மை நடத்தினது. அவருடைய கரம் நம்மை நடத்தினது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? அவருடைய கரம் நம்மை நடத்தினது. அண்ணன் தனியா நம்மள மனுஷனுடைய உதவியே இல்லைன்ற நேரத்தில் கூட, மனுஷனுடைய உதவியை நாடி போனா கூட அங்கு ஜீரோ. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்குது. மனுஷனுடைய உதவின்னு சேர்த்து நாடிட்டு போயிட்டு அவர் தந்துருவாரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாருன்னு நினைச்சும் போதெல்லாம் கூட நான் ஃபெயிலியரை கண்டிருக்கிறேன், ஜீரோவை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா கர்த்தர் விடவே இல்லையே. கர்த்தர் அதிசயமா நடத்தினாரு. கர்த்தர் என்ன அற்புதமா நடத்தினாரு. அநேகர்களுக்கு முன்பதாக கூட சிலர் என்ன இடம் போட்டிருக்காங்க. அவருக்கு என்ன, அவருக்கு நிறைய வச்சிருக்கிறாரு, நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. நோ, மை காட், ஹி இஸ் நோ தட் எவ்ரிதிங். என் கர்த்தருக்கு தெரியும் நான் எவ்வளவு வச்சிருக்கிறேன், என்ன வச்சிருக்கிறேன்னா இருக்குதா இல்லையான்னு கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா உதவின்னு தேடிட்டு போகும்போதெல்லாம் ஃபெயிலியரை நான் கண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்திருக்குது. ஆனால் கர்த்தர் எபினேசராய் இருந்து அவர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேரை நடத்தி இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி என்னை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். உண்மையாய் நீங்க உணருங்க. இந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துவதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி பாடுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே,
வாய்களை திறந்து நல்ல சத்தமா உள்ளத்தின் மன நிறைவோடு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள். சொல்லுங்க. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லா நெருக்கத்திலும் எல்லா கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் அன்பின் கர்த்தாவே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுவினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். நல்லா சின்ன பிள்ளைகள் கூட நல்ல வாய்களை
வாய்களை திறந்து அப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சபையே கர்த்தரை ஆராதிக்கிறது அப்பாவை பார்த்து நீங்க சொல்லி பேசுங்க. என் வாழ்க்கையில கிருபையோடு நீங்க சூழ்ந்து இருக்கிறீங்க அப்பா. நல்ல எபினேசரா சத்தத்தை உயர்த்தி என்னை நடத்தி வந்தீரே. எல்லாரும் எழுந்து எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில எபினேசரா இருந்து என் கூட நடத்தினீரே. நல்ல எபினேசரா மீண்டுமாக நல்ல ஆராதிக்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து கருவில் என்னை சுமந்ததை பார்க்கும்போது கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மானே சொல்லு. என்ன தோளில் சுமந்ததை பார்த்தா அப்பானே நடத்தி நம்மளை சுமந்து வந்தவர் அவர். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா
இல்லாட்டினாலும் இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளை நீங்க சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயமாலுமே பதில் அளிக்கிறவர். உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் கண்ணீரை துடைத்தத பார்த்தா அம்மானே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிங்க. இந்த காலை நேரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உள்ளத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறவர். உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. என் தகப்பன் இருக்கிற வரையில எனக்கு பயம் இல்லை. என் அப்பா என் கூட இருக்கிற வரையில எனக்கு கலக்கம் இல்லை. எங்க அப்பா இருக்கிற வரையிலும் எனக்கு திகில் இல்லை. என் கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். என் கவலைகளை மாற்றுவ ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்னோடு கூட இந்த நிமிஷம் வரையில இருந்தீரே, 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 இனிமேலும் இருப்பீரே. Thank you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து தேவ ஜனமே, சபையே வாய்களை திறந்து கர்த்தரை துதி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், சகோதரர்கள் எல்லாரும் சபையே, முழு சபையே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்து. Oh, thank you Jesus. Thank you Jesus. Oh, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல்
நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. டெஃபினட்டா எங்களுக்கு நல்லா தெரியும் உங்க பிரசனம்தான், உங்க சமூகம்தான். உங்களை நாங்க நம்பினதுனால தான் இன்னைக்கு நாங்க மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், ஆழியை போல இருக்கக்கூடிய ஆழங்கள் எங்களை மூழ்கி நினைச்சும் போது கூட சான்சஸ் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீங்க எங்களுக்கு கரம் பிடிச்சிங்க. யோசேப்பு குழியில இருந்ததே போல நாங்களும் குழியில தள்ளப்பட்டு இருந்தோம். எங்களை கரம் பிடிச்சு நீங்க தூக்குனீங்க. மட்டும் நீங்க தூக்கிக்கொண்டே தான் இருக்கிறீங்க. விழுந்து விழுந்து கீழே நாங்க நசுக்கிற நேரத்தில் கூட உங்க கரம் எங்களை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய், ஆண்டவரை பிரமிக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய கரம் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. உங்க கரம் எங்களை உயர்த்திக்கிட்டே இருக்குதப்பா. நாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நாங்க சொல்லணும், நன்றி செலுத்தணும். நாங்க நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றியை செலுத்துவதை தவிர வேற ஒன்று இல்லப்பா. நன்றிதான். எங்க வாழ்க்கையில கூட இருந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன், ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். அப்சலோமே, என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்தேன், நான் நலமாயிருக்கும். என் மகனாகி அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று அப்சலோமை நினைத்து தகப்பன் அழுகின்றான். இந்த அழுகதான் தகப்பனுடைய அன்பு. இந்த அழுகதான் தகப்பனுடைய அன்பு. அப்சலோம் குமாரன், தகப்பன் தாவீது ராஜா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை நாம் சிந்திப்பதற்காக இந்த தேவ செய்தியை உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால் வழங்குகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கண்ணீரோடு தாவீது தன்னுடைய முடிவை அறிவிக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 29 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டான் ஐயா அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்ததி இருந்தது, ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான்.
வாசிக்கமா. இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது கூசி அவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவன், அவனுடைய சப்போர்ட்டர்ஸ், ராஜாவுடைய சப்போர்ட்டர்ஸில் ஒருவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கு உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்போ கூசியினுடைய கண்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தெரிகிறது. கூசியினுடைய கண்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிகிறது. கூசியினுடைய கண்களுக்கு ஒரு இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய ஜெயத்தை தாவீதனுடைய ஆட்கள் பெற்றுவிட்டார்கள். ஆனால் தாவீது அதை தோல்வியாக நினைக்கிறான். காரணம் என்ன என்றால், தன்னுடைய குமாரன் ஆகிய அப்சலோம் மரித்து விட்டான். தன் குமாரனாகிய அப்சலோம் மரித்து விட்டான். ஏன் இந்த அப்சலோமை அவர் நினைக்கிறார் என்றால், அப்சலோம் செய்த செயல்களும் தாவீது ராஜாவினுடைய நிலைமைகளும் எதிர்மறையானது. பெற்ற மகன்தான், தகப்பனால் நேசிக்கப்பட்டவன்தான், பெற்றெடுத்த மகனாக வளர்ந்தவன்தான். ஆனால் அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமான செயல்பாடுகளை உருவாக்கினான். தாவீது ராஜாவினுடைய ராஜ சிங்காசனத்தை, தாவீது ராஜாவினுடைய அந்த ராஜ்ய மேன்மையை, தாவீது ராஜாவினுடைய ராஜா உட்காரக்கூடிய அமரக்கூடிய அந்த சிங்காசனத்தின் கிரீடத்தை தகப்பனை துரத்திவிட்டு, தகப்பனை அழித்துவிட்டு தான் அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டின ஒரு குமாரன் தான் இந்த அப்சலோம். தகப்பனுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்த குமாரன் அல்ல, தகப்பனுக்கு உண்மையாயிருந்த குமாரன் அல்ல. எப்படியாவது என் தகப்பனை கீழே தள்ளிவிட வேண்டும், எப்படியாவது என் தகப்பனை அழித்து விட வேண்டும், என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் நான் வந்து நிற்க வேண்டும் என்று ஏற்பட்ட அந்த பேராசை, ஏற்பட்ட அந்த வஞ்சக சதி, ஏற்பட்ட அந்த துரு ஆலோசனை ஒரு மரணத்திற்குள்ளாக அப்சலோமை கொண்டு சென்று விட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த அப்சலோமுக்கு இந்த காரியம் வந்தது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம். இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அப்சலோமுடைய அழகு, அப்சலோமை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசனை, அப்சலோமை வாலிபர்கள் மேன்மையாய் நினைப்பது, அப்சலோமை வாலிப பெண்கள் மேன்மையாய் நினைப்பது, அப்சலோமுடைய பேராசை நிறைந்த சிரிப்பு, அப்சலோமுடைய மனதுக்குள் தோன்றின நான் என்ற ஒரு கர்வ எண்ணம் என்ன செய்தது? அப்சலோம் இஸ்ரவேல் அனைவர்களுக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியவானும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் ஒருவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அப்போ ரசிப்பாங்களா, ரசிக்க மாட்டாங்களா? ஏதாவது ஒரு சினிமாக்காரன் ஆத்தூருக்கு வந்துட்டால் சபையை விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஏமா அப்படி ஓடினீங்க அப்படின்னா, சினிமாக்காரர் ஆத்தூருக்கு வந்திருக்காருங்க, அவரை பார்க்கலான்னு போனேன். சினிமாக்காரியம்மா யாரோ ஒரு ஹோட்டலை வந்து திறந்து வைக்கிறாங்களாம், ஏதோ ஒரு கடையை வந்து திறக்கிறாங்களாம், அதை பார்க்க போனால சபைக்கு வர முடியல. ஏன்னா அவங்கள ரசிக்கிற கூட்டம். அப்போ இவனை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இஸ்ரவேலில் இருந்தார்கள். பாருங்க 26ஆம் வசனம். அவன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமுடைய வாழ்க்கை ஒரு தகப்பனுடைய எண்ணங்களுக்கு நேர்மறையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இவன் அழகுள்ளவன்,
மேன்மையானவன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிறந்தவன். ஆனால் அதே நேரத்தில் தகப்பன் விரும்பாத செயலை செய்தவன் இந்த அப்சலோம். காரணம் என்ன என்றால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அந்த சகோதரியை அப்சலோமுடைய சகோதரனே துன்பப்படுத்தி அவளை கெடுத்து விட்டான். இது அப்சலோமுடைய உள்ளத்தில் வேதனையாக பாதித்து கொண்டிருந்தது. எப்படியாவது பழி வாங்க வேண்டும், எப்படியாவது பலிக்கடாவாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. 2 வருஷம் அமைதியாக இருந்தான் அப்சலோம். யாருக்கிட்டையும் சொல்லல. ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் விருந்து கழிக்கிறான். தன் தகப்பனாரையும் விருந்துக்கு கூப்பிடுறான். பா சகோதரர்களே, எல்லாரும் என் வீட்டில் விருந்து செய்கிறேன், என் வீட்டுக்கு வாருங்க அப்படின்னோடனே தாவீது சொல்கிறார், நான் வர முடியாதுப்பா, எனக்கு நிறைய ஜோலி இருக்குது, உன் சகோதரர்களை வேணா கூட்டிக்கிட்டு போ அப்படின்னா. யாரை பழி வாங்க வேண்டுமோ அவனும் அங்கே வந்திருக்கிறான். உடனே அவன் சொல்லிட்டான், அர்னோன் தான் என் தங்கையை இப்படி அழித்தவன். நான் சொல்லுவேன் அந்த நேரத்தில் அவனை கொண்டு போட்டுருங்க, நான் சொல்லுவேன் அந்த நேரத்தில் அவனை அடிச்சே கொண்டுடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் வேலைக்காரர்களுக்கு சொல்லி வச்சுட்டான். விருந்து நடக்குது. விருந்து முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. யாரை அடி என்று சொல்லுகிறானோ அவரை அடித்து கொண்டு விட்டார்கள். இப்போ ஒரு கொலைக்காரனாக மாறிடுறான் அப்சலோம். கொலைக்காரனாக மாறி தகப்பனுக்கு தெரியாமல் சீரியா தேசத்தில் போய் 2 வருஷம் குடியிருக்கிறான். 3 வருஷம் குடியிருக்கிறான். தகப்பன் குடும்பத்தில் இப்படி ஆகிவிட்டதே, குடும்பத்தில் இப்படி சூழ்நிலை வந்து விட்டதே, பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, ராஜாவினுடைய குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலைமை வந்து விட்டதே என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்ன அப்சலோம் ஒரு கொலைக்காரனாக மாறினான். இனி என் கண்கள் அவன் என்ன செய்யக்கூடாது, படவே கூடாது என்று இருக்கிறான். ஆனால் அப்சலோம் எருசலேமுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்த உடனே வசனத்துக்கு அப்படிங்க, எண்ணம் வந்த உடனே இவனுக்கு சப்போர்ட்டர்ஸாக சிலர் உருவாக்கி தகப்படத்தில் அனுப்புகிறான். தகப்பனார் இடத்துல ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பெண், ஒரு அம்மா போகிறாங்க. சில காரியங்களை பேசுகிறாங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சில காரியங்களை பேசுகிறாங்க. பேசின உடனே, அப்படியா உன் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சா, அப்படிப்பட்டவளை விட்டு வைக்கக்கூடாதே, அவன் யார் அந்த மனுஷன்? அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ தான், உன் பையன் ஏதோ தவறு செய்துட்டான், அவன் ஏதோ தப்பு செஞ்சிட்டான், ஏன் அவனை மன்னித்து உன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிற சுபாவ ராஜாவுக்கு இல்லையா? அன்பு செலுத்தக்கூடிய சுபாவ ராஜாவுக்கு இல்லையா? ஆதரிக்கக்கூடிய சுபாவ ராஜாவுக்கு இல்லையா என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு தெரியுது, யாரோ நம்முடைய ஆட்கள் தான் இந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இப்படி காரியத்தை செஞ்சு, சொல்லுப்பா விஷயத்தை சொல்லு. அப்சலோம் 3 வருஷமாக சீரியாவில் இருக்கிறான், அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். வந்துட்டான் அப்சலோம். அப்சலோம் வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, எருசலேமுக்கு திரும்ப வந்துட்டான். ராஜ அரண்மனைக்கு வந்துட்டான். ராஜ சிங்காசனத்து பக்கத்தில் வந்துட்டான். நாட்டுக்குள்ளே வந்துட்டான். பட்டணத்துக்குள்ளே வந்துட்டான். இப்போ தன்னுடைய மனதில் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தது மாத்திரமல்ல, தன் தகப்பனாருடைய ஆட்சி பீடத்தை பிடுங்குவதற்கும் அவன் கங்கணம் கட்டுகிறான். 15:1 வாசிங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். வந்துட்டா எருசலேமுக்கு வந்த ஒருபாடு இவனுக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்குறான். இதற்கு பின்பு எருசலேமுக்கு வந்த பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்போட 50 ராஜாவனுடைய சேவகர்கள் இல்லாம,
ராஜாவினுடைய படைகள் இல்லாமல் தனக்குன்னு ஒரு படையை உருவாக்குறான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவளை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் போதும். இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். ராஜா அரண்மனைக்கு வருவாங்க மக்கள். ராஜாவிடத்தில் நியாயம் கேட்பதற்கு, வழக்கு சொல்லுவதற்கு ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. ராஜ சிங்காசனத்தில் போய் ராஜாவை பார்ப்பதற்கு, ராஜாவிடத்தில் வழக்கு சொல்வதற்கு. அப்சலோம் வாசல் படிக்க அந்த பக்கமே தெருவில் நிற்பான். அவர்கள் ராஜா அரண்மனைக்கு போகிறதுக்கு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு முன்னாலேயே, எங்கே போகிறீங்க? ராஜாவிடத்தில் போகிறோம். எதுக்கு போகிறீங்க? எங்கள் வழக்கை கொண்டு போகிறோம். என்ன வழக்கு? இதுதான் வழக்கு. ராஜாவிடத்தில் போனால் உங்களுக்கு வழக்கும் கிடைக்காது, ராஜா நியாயமும் செய்ய மாட்டார், ராஜா உங்களை கண்டுகொள்ளவும் மாட்டார், ராஜா உங்களை நேசிக்கவும் மாட்டார், ராஜா உங்களை அன்பு செலுத்தவும் மாட்டார். இதெல்லாம் வீணும் விருதா என்று ஜனங்களுடைய இருதயத்தில் கசப்பான விதையை விதைத்து கொண்டே இருப்பான். அவர்கள் ராஜாவை பார்க்காதபடி திரும்பி போய் விடுவார்கள். எங்கே போயிடுவாங்க? திரும்பி போய்டு. நல்ல வாலிபர்கள் வருவார்கள், நல்ல வாலிப பெண்கள் வருவார்கள். அவர்களை, ஏன்னா இவனும் அழகுள்ளவனாயிருப்பதினால் அன்பு செலுத்தி கட்டிப்பிடித்து முத்தமிடுவான். அப்போ நினைப்பாங்க, ராஜாவுக்கு இத்தனை குமாரர்கள் இருக்கும் பொழுது இந்த அப்சலோம் மாத்திரம் மக்கள் மத்தியில் இவ்வளவு அன்பை, இவ்வளவு நேசத்தை, இவ்வளவு பாசத்தை இவன் விதைப்பது ஏனோ? இவன்தான் ராஜாவாவதற்கு இந்த தேசத்திலே உண்மையாய் அந்த தாவீதின் ராஜாவுக்கு பதிலாக இவன்தான் ராஜாவாக வேண்டும் என்று அநேகருடைய இருதயம் யார் பக்கமாய் திரும்பியது? அப்சலோம் பக்கமாய் திரும்பியது. அப்சலோம் அழகுள்ளவன், ஆனால் வஞ்சனை உள்ளவன். அப்சலோம் தாவீதின் குமாரன், ஆனால் இருதயத்திலே விரோதமாய் செயல்பட்டவன். அப்சலோம் ஏற்கனவே கொலை செய்தவன், இப்பொழுது சிங்காசனத்தை பிடுங்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவன். இதுதான் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, 15ஆம் அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். சரி, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ, யாரெல்லாம் அப்சலோம் மேல அப்சலோமுடைய விசிறியாக மாறினார்களோ, யாரெல்லாம் அப்சலோமை தலையில தூக்கி வைத்து கொண்டார்களோ, யாரெல்லாம் அப்சலோமுடைய வார்த்தைக்கு மயங்கினார்களோ, யாரெல்லாம் அப்சலோமுடைய வார்த்தையை இசைந்தார்களோ, 200 பேர் கூப்பிட்ட உடனே அப்சலோமோடு கூட தனியாக போயிட்டாங்க. இவன் வஞ்சனை இல்லாமல் போனான். எனக்கு தெரியாது இவன் செய்கிற குழி பறிக்கிறதெல்லாம் யாருக்கு விரோதமா? ஹலோ, என்ன கவனிங்க, யாருக்கு விரோதமா? தாவீதுக்கு விரோதமா. தாவீதுக்கு விரோதமா அவன் குழிப்பறிக்கிறான் என்று தெரியாது, ஆனால் வஞ்சனை இல்லாமல் போய்விட்டார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனை
அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள், பட்டணத்தின் ஜனங்கள், நாட்டின் ஜனங்கள் தாவீதை வெறுத்து அப்சலோமை நேசித்து அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்க ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயம் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது, அப்படிங்களா, ஒரு செய்தி கொண்டு வர்றான், ஒருத்தன் ஓடி வர்றான். யாருக்கிட்ட சொல்லுங்க? யாருக்கிட்ட? சத்தமா சொல்லுங்க. யாருக்கிட்ட? நல்லா கவனமாக கேட்கணும். கேள்வி கேட்பேன், பேரை சொல்லி கேள்வி கேட்பேன். தாவீது இடத்துல ஓடி வர்றான். ராஜாவே, ராஜாவே, அப்சலோம் எபிரோனுக்கு பலி செலுத்த போகிறேன், ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன் என்று சொல்லி உம்மை வஞ்சகமாக ஏமாற்றி சென்றானே. அங்கே இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அனைத்து வாலிபர்களுடைய இருதயமும், அனைத்து பெரியவர்களுடைய இருதயமும், அனைத்து யுத்த வீரர்களுடைய இருதயமும் அப்சலோமை பற்றி இருக்கிறது. அப்சலோம் ராஜாவாக முடிசூட்டப்பட்டான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இந்த துச்செய்தி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன செய்யுது தெரியல. இப்ப அப்சலோம் கையில் இருந்து தாவீது காப்பாற்றப்பட வேண்டும். 14 வசனம் வாசிங்க. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும் பிளேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செருப்பு இல்லாம பயம் நிறைந்தவனாக அப்சலோம் மகன், என் மகன் என்னை கொன்று போட்டா என்ன பண்றது, என் மகன் என்னை கீழே தள்ளிட்டு ராஜாவாயிட்டான். அத்தனை ஜனங்களுடைய இருதயம் அப்சலோமை கவர்ந்து விட்டது. அப்சலோம் இஸ்ரவேலரை கவர்ந்து விட்டான். சிம்பாசனத்தில் இருந்த தாவீது ராஜா செருப்பு கூட இல்லாம, வஸ்திரம் கூட இடக்காம, தனக்கு கூட இருக்கக்கூடிய விசுவாசம் உள்ள 600 பேரோட அவன் வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறான். யாருங்க? பெற்ற தகப்பன் வனாந்தரத்திற்கு போய்விட்டான், பெற்ற பிள்ளை சிங்காசனத்தில் ஏறிவிட்டான். இன்றைக்கும் நடக்குதில்லை? நடக்குதா நடக்கலையா? ஆமாம். தகப்பனை அடித்து கொள்ளக்கூடிய மகன்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு சின்ன சொத்துக்காக, சின்ன 1 லட்சம் ரூபா பணத்துக்காக, சின்ன 1000 ரூபாய்க்காக உன்னை கொன்று போடுவேன். எத்தனை பேர் தகப்பனை கையோங்கி அடிச்சிருக்கிறீங்க? சும்மா உங்களுக்கு ஒரு கிட இல்லை, மன்னிக்கிறதுக்காக கை தூக்கட்டுங்க. எத்தனை பேர் தகப்பனை கையோங்கி அடிச்சிருக்கிறீங்க? அடிக்கலையா? கையை ஓங்கி இருக்கிறீங்களா? ஓங்கினேன், அப்புறம் அப்படியே நிறுத்திக்கிட்டேன் அப்படி சொல்கிறவங்களே எத்தனை பேர்? இல்லை, இவன் அடித்தா கூட அடுத்தது மறந்துடுவான். இவன் அழகாக என்ன செஞ்சான்? பெருச்சாலி குழி தோன்ற மாதிரி குழி தோண்டி அப்பாவை எங்கே அனுப்பிட்டான்? வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டான். அப்பா எப்படி ஓடுறாரு? கால்நடையாக ஓடுறாரு. அப்பா கூட எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்கிறாங்க. வீட்டில் மறுமனையாட்டிகளை கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு, இந்த அரண்மனையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நான் வனாந்தரத்திற்கு போகிறேன் என்று சொல்லி வனாந்தரத்திலே அழுது கொண்டே போகிறான். பாருங்க, 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படியே ஈத்தியனாகி ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு கூட எல்லா பிள்ளைகளோடும் நடந்து போனார்கள். குதிரையில் போன ராஜா, ரதத்தில் போன ராஜா,
கையில் நகத்தில் மண்ணு படாமல் இருந்த ராஜா, அரண்மனைக்குள் வாழ்ந்த ராஜா, ஆசீர்வாதமாக இருந்த ராஜா, அடுத்த நாளே வனாந்தரத்திலே ஓடுகிற ஒரு இழிநிலைமைக்கு ஆளாகிவிட்டார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுகிறார்கள். எங்கள் ராஜாவுக்கு இந்த நிலைமை வந்துடணுமா? எங்கள் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துடணுமா? நம்ம கூட பாருங்கள், சிலரை கொண்டு போய் இந்த அம்மா யாரோ சாட்சி சொன்னாங்க, அழகா பெற்றெடுப்பாங்க, வாழ வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க, கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க, பேர பிள்ளைகளை பார்த்து அழகு பார்ப்பாங்க. 65-70 வயசு வந்த உடனே பாட்டியும் தாத்தாவை எங்கே கொண்டு போய் எங்கே விட்டுருவாங்க? வனாந்தரத்திலையா? முதியோர் இல்லத்தில். அந்த முதியோர் இல்லம் கூட பணம் கட்டுற இல்லமாக இருக்காது, ஃப்ரீ சாப்பாடுற போட இல்லமாக இருக்கும். இந்த அம்மா சொல்லிடுவாங்க, உங்கள் அப்பனை போய் நீ பார்க்கவே கூடாது, உங்கள் அம்மாவை போய் நீ பார்க்கவே கூடாது. அந்த கிழவன் கிழவி செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, போனா என்ன? இன்றைக்கி கூட நடக்கிறதுல அதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வனாந்தரம் முதியோர் இல்லம், வனாந்தரம் முதியோர் இல்லம். அதுக்காக தான் முதியோர் இல்லத்தை நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. உன் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், உன் தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணுங்கிற ஒரு சிந்தனை எந்த மகனுக்கும் வந்துவிடக்கூடாது. என் பையன் என்னை கவனிக்கலை, என் பொண்ணு என்னை கவனிக்கலை, என்னை உதாசனமாக படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, அவன் சொல்கிற சொல்லி எனக்கு அப்படியே நாண்டு கொண்டு சாகலாமான்னு இருக்கு, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் இங்கே வாழவே விரும்பலை. இவகிட்ட இருந்து கஞ்சியை ஏந்தி கேவலமான வார்த்தையை கேட்டு, இழிவான வார்த்தையை கேட்டு நான் வாழ்கிறத விட எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் நான் செத்து போகிறேன், அவங்களே நான் தூக்கி போட்டுட்டோம் சொல்லக்கூடிய தகப்பன் தாய் ஏராளமாக உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஏராளமாக உண்டு. தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள், தகப்பனை கேவலமாய் பேசுகிற பிள்ளைகள், தாய் தகப்பனை உதாசனப்படுத்துகிற பிள்ளைகள், தாய் தகப்பனை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் உண்டு. இந்த என்ன செய்தா பாருங்க, அவ எல்லாரும் பார்த்து ராஜா வனாந்தர வழியாய் கால்நடையாய் நடந்து போகிறத பார்த்து மக்கள் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இல்லை, நம்ம வீட்டில் கூட நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு மெத்த வீட்டை கட்டிட்டோம், பிள்ளைகளுக்கு என் பையனுக்கு ஒரு வீடு, என் பொண்ணுக்கு ஒரு வீடு, நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், நல்லா படிக்க வச்சுட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆரம்பம் முதல் அந்த வரைக்கும் இதெல்லாம் விஷயம் தெரியும், இதெல்லாம் விஷயமா தெரியும். ஆனால் இவங்க 2 பேரும் முதியோர் இல்லத்துக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம், பரவாயில்லையே நீ சீக்கிரமாக துரத்தி விட்டியே, பரவாயில்லையே நல்ல பிள்ளைங்க அப்படியான்னு சொல்லுவாங்க. அட பாவிகளா, எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, எப்படி இந்த கஷ்டப்பட்டு இந்த அம்மா உழைச்சது, எப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டது, எப்படி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை நடத்துகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, என் அனாதையாய் அவங்க தெருவில் நிற்கிறாங்க. அனாதையா எங்கே நிற்கிறாங்க? தெருவில் நிற்கிறாங்க. இந்த பெயர் வராமல் இருக்கணும்னா நம்ம தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள். ராஜா கிதிரோ நாட்டை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தருக்கு போகிற வழியிலே நடந்து போனார்கள். அருமையானவர்களே, 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அந்த விசுவாசம் இருந்தது. சில வேளையில் இந்த சோதனை வந்துட்டா யாரை முதல்ல தாக்குதல் நடத்துவோம்? கர்த்தரை. கர்த்தர் ஏன் என்ன இப்படி பண்ணாரு? நான் ஒரு ராஜா தானே, ராஜாவுக்காக அரண்மனையை கட்டினேனே, ராஜாக்காக எதையோ செய்தனே, ராஜா என்ற ஸ்தானத்தில் ஆண்டவருக்கு என்னென்னமோ பண்ணனே,
வாரி வாரி ஆண்டவருக்கு கொடுத்தனே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தனே, ஆண்டவருடைய அன்பை செலுத்தினே, ஆண்டவருடைய நாமத்தில் அநேக ஜனங்களை நான் போஷித்தனே, ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது, ஏன் என் வீட்டில் இந்த நிலைமை வந்தது என்று வேதனைப்படுவோம். ஆனால் ராஜா சொல்கிறான், தாவீது ராஜா சொல்கிறாரு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டின் பின்னால் அலைந்த ஒரு இளைஞன் தாவீது, 8வது மகன், 7 மனிதர்களும் அண்ணன்களும் யுத்த வீரர்கள். இவன் 8வது பையன். சொல்லுவாங்க 8வது பிறந்த பிள்ளை எட்டி பார்த்த இடம் குட்டிச்சோறுமாங்க. ஆனால் 8வதாக பிறந்த இந்த மகன் ராஜ சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோலியாத்தை முறியடித்தார், பிசாசின் வல்லமைகளை அழித்து போட்டார். தாவீது தேவனோடு பேசினார், தாவீது தேவனுக்காக வாழ்ந்தார். ஆனால் நெருக்கடியான சூழ்நிலை, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, பெற்ற மகனே சத்துருவா மாறிட்டான். 600 பேரோட வனாந்தரத்தில் நிற்கிறாரு, அழுது கொண்டு கிதரோ நாட்டை கடக்கிறாரு. தாவீதோடு இருந்தவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு போறாங்க. ஐயா தாவீதே, தேவனுடைய பெட்டி நம்மோடு இருக்கு, தேவன் நம்மை வழி நடத்துவார். தாவீது சொல்றாரு, வேண்டாம்பா, அந்த பெட்டி எருசலேமில் இருக்கட்டும், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும். என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, என் தேவன் நீதியுள்ளவர். என்றோ ஒரு நாள் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததென்றால் நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் பெட்டி எருசலேமிலே இருக்கட்டும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையானவர்களே, பாருங்க 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அவனோடு ஒலிவ மலையின் மேலே ஏறி போகிறான், வெறுங்காலோடு ஏறுகிறான், கரடு முரடான வழியில் ஏறுகிறான், பயத்தோடு ஏறுகிறான், வேதனையோடு ஏறுகிறான், துயரத்தோடு ஏறுகிறான், துன்பத்தோடு ஏறுகிறான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் தாவீது அழுது கொண்டே போகிறார். அவனோடு கூட இருந்த அத்தனை ஜனங்களும் தாவீதோடு ஓ என்று அழுது கொண்டே ஒலிவமலையின் மேல் ஏறுகிறார்கள். அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். கர்த்தாவே, அகித்தோப்பேல் என்பவன் தாவீதுக்கு சிறந்த ஆலோசகராக இருந்தவன். தாவீது ஒவ்வொரு ஆலோசனையும், தன் அரண்மனை ஆலோசனை, நாட்டின் ஆலோசனை, தேசத்தின் ஆலோசனையெல்லாம் அகித்தோப்பேலோடு தான் கேட்பார். அந்த நாட்கள் அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தாவீதுக்கு சிறந்த கிரீடம் போல் இருந்தது. ஆனால் யார் ஆலோசனை கர்த்தராக தாவீதுக்கு இருந்தானோ அவனே அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு விரோதமாக என்னோடு கூட இருந்த அகித்தோப்பேலும் அப்சலோமோடு கூடிக்கொண்டான். அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு கொடுக்கிற அத்தனை ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி போடும், வீணாக்கி போடும். கேட்குறான் அப்சலோம், நான் என்ன செய்யணும்? அகித்தோப்பேல், நான் என்ன செய்யணும்? இது வரைக்கும் ராஜாவாயிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்? நாட்டு ஜனங்கள்லாம் கவர்றதுக்கு என்ன செய்யணும்? அகித்தோப்பேல் ஒரு மோசமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். உங்கள் அப்பா தாவீது மறுமண மாட்டிகள் 10 பேரை எருசலேம் அரண்மனையில் வச்சிருக்கிறாரு. எருசலேமில் உயரமான ஒரு கூடாரம் போடு, அந்த கூடாரத்தில் தங்கிக்கிட்டு அத்தனை மறுமண மாட்டிகளையும் அநேக இஸ்ரவேலர்கள் முன்னால் விபச்சாரத்துக்கு அழைத்து அவர்களோடு மோகத்தை உருவாக்கு. அப்பொழுது உன் தகப்பனாருக்கு நாற்றம் எடுத்து போயிடும், அவர் நாண்டு கொண்டு சாவார், ராஜ்யம் உன்னுடையதாகும். இது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? இதை செய்தான். அழகுள்ளவன் தான், அந்தஸ்துடைய வந்தான். பாருங்க,
எப்படி யூதாஸ் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தானோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை முத்தமிட்டு 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 தன் வழியாக அழைத்து கொண்டவன், ஆணவத்திலே உயர்ந்தவன், ஆணவமாய் பேசக்கூடியவன். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு உயர்வு வந்து விட்டது. ஆனால் உயர்வு அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அகந்தையாக இருக்கக்கூடாது. பணம் வந்தாலும் அகந்தையாக இருக்கக்கூடாது, படித்தாலும் அகந்தையாக இருக்கக்கூடாது, அழகு இருந்தாலும் அகந்தையாக இருக்கக்கூடாது, வீட்டில் என்ன இருந்தாலும் அகந்தையாக இருக்கக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அழகோ அந்தஸ்தோ படிப்போ பணமோ எது வந்து நிற்காது, ஆண்டவருடைய கிருபை தான் வந்து நிற்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, தாவீது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது வேதனைப்பட்டு 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 மிகவும் அழுது கொண்டிருக்கிறான், மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இதன் நடுவில் தாவீது மலையில் ஏறி போயிட்டு இருக்கார்ல. தாவீதுக்கு முன்பாக ராஜாவாக இருந்தவர் யாரு? தாவீதுக்கு முன்பாக ராஜாவாக இருந்தவர் வேதத்தில் யாரு? சொல்லுங்க சத்தமா, கரெக்ட் சொல்லுங்க. ஏன் பயந்துட்டு சொல்றீங்கம்மா? மைக்கில் இருந்தே சொல்லுங்களேன். அப்படி சொல்லுங்களேன், ஏன் பயந்துட்டு சொல்றீங்க? யாரு? சவுல். சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததான் சவுளுடைய ஆட்சியை ஆண்டவர் அகற்றிவிட்டு ஆற்றின் பின்னாக இருந்த இவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இப்ப சவுளுடைய ஆள் ஒருத்தர் சொந்தக்காரன் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தா வந்துட்டான் எங்க ஒலிவ மலைக்கு. ஒலிவ மலைக்கு வந்து தாவீதை பார்த்துட்டு, ஏ தாவீது, சவுளுடைய வீட்டுக்கு விரோதமாக செஞ்சவனே, ஏ வீணா போனவனே, ஏ பாவம் நிறைஞ்சவனே, நீ எங்கள் குடும்பத்துக்கு செய்த தீமைக்கு தாண்டா கடவுள் ஒன்றை இப்படி வனாந்தரத்தில் துரத்திட்டார் அப்படின்னு சொல்லி காரி துப்பிக்கிட்டு மண்ணவாரை இறைச்சிக்கிட்டு அவனை கேவலமாய் பேசிக்கொண்டு அவனை இழிவான வார்த்தைகளாக திட்டி கொண்டு வருகிறான். பாருங்க, மகன் செய்த காரியம் அந்த வேதனை. இப்போ எதிராளி இந்த நேரத்தில் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க? விரோதி ஆகிட்டான். தாவீதுக்கு எப்படி இருக்கும்? தாவீதுக்கு எப்படி இருக்கும்? தாவீதனுடைய ஆட்கள் சொல்லாங்க, ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சிமையை நாங்கள் கொன்று போட்டுடுறோம். உங்களுக்கு விரோதமாக இவ்வளோ வார்த்தை பேசுகிறானே ராஜாவே, எங்களால் பொறுக்க முடியல ராஜாவே. தாவீது சொல்லுகிறாரு, பொறுமையாயிருங்க, இப்படி நான் நிந்திக்கப்பட வேண்டும், இப்படி நான் அவமதிக்கப்பட வேண்டும், இப்படி நான் வெறுங்காலாய் நடக்க வேண்டும், இப்படி என் குமாரன் எனக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் இந்த நாட்களில் என்ன செஞ்சிருக்கிறார்? அனுமதிச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, குடும்பத்திற்குள்ளாக நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, என்னை நிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் தமிழகத்தில் ஒருத்தன் உண்டு. அவன் நிந்திக்க 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 அவன் குடும்பம் நிந்திக்க 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 கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏண்டா என்னை நிந்திச்ச நான் கேட்டதே கிடையாது. நாளைக்கு நிந்திப்பான், அடுத்த நாளும் நிந்திப்பான், தேவையில்லாமல் நிந்திப்பான். ஆனால் நிந்தனையை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்றார். பாருங்க, தாவீது மிகவும் தூஷிக்கப்பட்டான். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். சொல்றான் பாருங்க, சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுல் குடும்பத்துக்கு நீ இப்படியெல்லாம் தீமை செய்ய ஆரம்பிச்சிடல, கர்த்தர் அந்த தீமையை ஓ மேலே திரும்பிட்டாரு. பாருங்க, இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும்,
தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆமா, எத்தனை பேர் தூஷிக்கப்படுறீங்க? ஒரு துன்மார்க்கமான தூஷணைக்காரன் ஒருத்தர் தூர தேசத்தில் இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் வாயில் இருந்தவரெல்லாம் தூஷணம் தான். அவன்கிட்ட நன்மையை காண முடியாது. தூரத்தில் இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் தூஷித்துக்கிட்டே இருப்பான். அவன் தூஷிக்க கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே பார்க்கிறோம், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. 11 வசனம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் சொல்றான் பாருங்க. என் கற்ப பிறப்பான என் குமாரனாகிய அப்சலோமே, என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அந்நியனாகிய இந்த பென்யமீன் என் மகனே எனக்கு விரோதமாய் செயல்படும் போது இந்த பென்யமீன் ஆகிய சிமேயு எத்தனை அதிகமாக செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படியே செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தூஷிக்கவே கர்த்தர் அவனை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து சொல்றாரு பாருங்க. தாவீது வனாந்தரத்தில் சொல்றாரு, வஸ்திரம் இல்லாமல் சொல்றாரு, கால்நடையாய் சொல்லுகிறாரு, காத வழியில சொல்லுகிறாரு, பகலில் வெயிலில் சொல்லுகிறாரு. ஒருவேளை கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எத்தனை பேர் நிந்திக்கப்படுறீங்க? என்னை நிந்திக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றலாம். கை சொல்லுங்க. சும்மா கையை தூக்கி காட்டுக்கல, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். என்னை நிந்திக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஏசப்பா, சத்தமா என் காதில் கேட்கல, ஏசப்பா என் ரட்சகரே, என் மீட்பரே, என் கண்மலையே, என்னை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுகிறவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதினுடைய இருதயத்தை பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவர் அதனால தான் கொடுத்தாரு. கோபம் கொண்டு நீ வாடா நானா வாடா அடித்து வெறிச்சு நொறுக்கி போடு அவனை கொலை செஞ்சிடலான்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் தாவீதனுடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக இருக்காது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்ததற்கு நிந்தையை சகிக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கமா. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். இந்த நிலைமைய 22 வசனத்தில் வாசிங்க. அப்படியே 21 வசனத்திலிருந்து. அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அந்நாட்களிலே அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு சொன்ன வார்த்தை தீமையான வார்த்தை, துன்பமான வார்த்தை, பாவமான வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, நரகத்திற்குரிய வார்த்தை, நாற்றம் எடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் அப்சலோமுக்கு எப்படி இருந்தது? தேவனுடைய வார்த்தையை போல இருந்தது. நண்பர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை விட்டு நாம் வேறு ஆலோசனைகளை திரும்பும் போது நாற்றம் எடுத்து போயிடுவோம். இவன் நினைச்சான் இஸ்ரவேல் தேசத்தை அத்தனை பேரையும் தன் பக்கமாக திருப்பி கொள்ளலாம் என்று. ஆனால் ஆண்டவர் நினைத்தார் இவனை நாற்றமிடைத்தவனாக பார்க்க வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 17 அதிகாரம் 8 வசனம்.
மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடு தங்க மாட்டார். 10ஆம் வசனம். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்து கொத்த இருதயம் உள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள். இந்த நேரத்தில் அப்சலோம் போய் அவங்க அப்பாவோட யுத்தம் பண்ண பிடிக்கிறான். யுத்தம் பண்ணுங்கும் போது அவனோடு போய் ஒருத்தன் சொல்றான், உங்க அப்பா பெரிய யுத்த வீரன், அவர் இந்த நேரத்தில் ராத்திரியில் ஜனங்களோடு இருக்க மாட்டார், தனியா இருப்பார், அவரை நீ ஜெயிக்க முடியாதப்பா, கர்த்தர் அவனுடனே கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா, கர்த்தர் அவனுடனே கூட இருக்கிறார் என்றால். சரி, 18ஆம் வசனத்துக்குள்ளாக வருவோம். 18ஆம் அதிகாரத்துக்குள்ளாக 5ஆம் வசனம் நான் முடிச்சிடுறேன். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமே என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டு. இப்ப அப்சலோமினுடைய ஆட்களுக்கும் தாவீதினுடைய ஆட்களுக்கு என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் கூட பெற்றமனா சொல்லுங்களேன், பெற்றமனா பித்து, பிள்ளமனா கல்லு, பெற்றமனா பித்து, பிள்ளமனா கல்லு. இந்த நேரத்தில் பாருங்க சொல்றான் தாவீது ராஜா, மகன் அப்சலோம் யுத்தத்தில் இருக்கிறான், அவனை கொன்று போடாதீங்க, மெதுவாய் நடத்துங்க. அதான் தகப்பனுடைய இருதயம். மகன் யுத்தத்தில் இருக்கிறான், அவனை கொன்று போட்டுறாதீங்க, அவனை என்ன செய்யுங்க, மெதுவாய் நடத்துங்கள். பாருங்க 8ஆம் வசனம். யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது, அந்த யுத்தம் தேசம் எங்கும் பரவியது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தின் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம்? அப்சலோமுடைய ஆட்களுக்கு தாவீதுடைய ஆட்களுக்கு சண்டை நடக்கும்போது உனக்கு முடி அதிகம், வருஷத்தில் ஒரு முறை முடி வெட்டுவான், முடி பயங்கரமாக இருக்கும். அவனுடைய முடி கர்வாலி மரத்தின் மேலே போய் மாட்டிக்கிச்சு. இவன் கர்வாலி மரத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்குறான். எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ சொல்கிறான், அப்சலோம் தொங்கி கொண்டு இருக்கிறான், அப்சலோம் தொங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ ஏன் அவனை பார்த்த தாவீதுடைய ஆள் சொல்கிறான், ஏன் அவனை கண்டு சும்மா வந்த, அவனை குட்டி போடுறதானே? ஐயா, நீங்கள் 1000 பொற்காசு கொடுத்தாலும் அப்சலோமை நான் கொல்ல மாட்டேன். தாவீதினுடைய இருதயமானது அப்சலோமை பற்றி கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா சொன்ன வார்த்தை என் காதில் தொனித்து கொண்டிருக்கிறது. பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் என்று என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த கொலை பாதகத்தை செய்ய மாட்டேன் என்றான். 12ஆம் வசனம். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமே, நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேன் ஆகில் என் பிராணனுக்கு விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். 15ஆம் வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து கொண்டு அவனை அடித்து கொன்று போட்டார்கள். யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 மனுஷர் அப்சலோமை சூழ்ந்து கொண்டு கர்வாலின் மரத்தில் தொங்கக்கூடிய அப்சலோமை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காளம் ஊதி ஜனங்களை நிறுத்து போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலை போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்பொழுது அப்சலோம் இறந்துட்டான், அவனை குழியில போட்டாங்க, கற்குவியலை குவிச்சுட்டாங்க. இப்ப ராஜாவிடத்தில் வர்றாங்க. 29ஆம் வசனம்.
29 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, இப்ப கேட்கிறான் யாரு? தாவீது. அப்பா பையன் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க, செத்து, சத்தமா தான் சொல்லுங்களேன், செத்து போயிட்டான். அடக்கம் பண்ணப்பட்டானா வெளியில கிடக்கிறானா? அடக்கம் பண்ணப்பட்டு கற்குவியலா இருக்கிறான். ஆனா இப்ப கேட்கிறார் தாவீது, அவருடைய எண்ணம் பூரா யார் மேல இருக்குது? மகன் மேல. மகன் செய்த கொடுமை மறந்து விட்டார், மகன் செய்த அபத்தத்தை மறந்து விட்டார், மகன் செய்த துர்க்கிரியை மறந்து விட்டார், மகன் செய்த தலைக்குனிவை மறந்து விட்டார், மகன் செய்த சீர்கடை மறந்து விட்டார், மகன் செய்த அக்கிரமத்தை மறந்து விட்டார். கேட்கிறார், பிள்ளை ஆண்டான் சுகமாக இருக்கிறானா? பிள்ளை ஆண்டான் எப்படி இருக்கிறான் பாருங்க. அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியாளையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லார் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். கவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில் என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, மகனே, என் மகனே, மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். இதாவா தகப்பனுடைய அன்பு. நீ என்னதான் தகப்பனுக்கு விரோதமாக பேசினாலும், என்னதான் தகப்பனை விரோதமாய் தூஷித்தாலும், சில பிள்ளைகள் தகப்பனை வாடா போடா என்று பேசக்கூடியவர்கள், தகப்பனை அவமரியாதையாக பேசக்கூடியவர்கள், தகப்பனை கொன்று போடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள், கொலை செய்தவர்கள் ஏராளம் உண்டு, தகப்பனை இழிவாய் நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என் மகனே, என் மகனே அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக மரித்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று அழுதார். மகள் மேலே வைக்கிற பாசமும் தகப்பனுக்கு அப்படிதான், மகன் மேலே வைக்கிற பாசமும் தகப்பனுக்கு அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 103:13 வாசிங்க. சங்கீதம் 103:13 முடிச்சிடுறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறவங்க? உங்க தப்பன் கொடுமைக்காரனா இருந்தாலும் சரி, உன் தாய் தகப்பர் கொடுமையுள்ளவரை போல என்ன நினைச்சாலும் சரி, உன் தாயை அவமரியாதை பேசாத, கோபத்தில் கூட பேசாத, தூஷணமாய் பேசாத, கடுமையான வார்த்தையில் பேசாத, கலங்கும்படியாய் பேசாத, வேதனைப்படும்படியாய் பேசாத, விவேகத்தோடு குடும்பத்தில் நடந்து கொள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் வேதம் சொல்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வேதம் சொல்லுது. உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்க உன் தாய் தகப்பனைய தாயில் சொல்ல, உன் ஆயுச நாள் சொல்லுங்க, உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசுறது, கேவலமாக சாப்பாடை கொண்டாந்து போடுறது, கேவலமான வார்த்தையை உபயோகப்படுத்துறது, கேவலமான சொல்லுகளை கொடுறது, தாய் புண்படும்படியான வார்த்தை பேசுறது, தகப்பன் மனவேதனைப்படும்படியான வார்த்தை பேசுறது, ஜாக்கிரதை. கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் ஒருவேளை இந்த திருச்சபையில் இருந்தால் இப்பொழுதே உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் எதை விதைக்கிறானோ, சொல்லுங்க, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் எதை தாய் தகப்பன் மத்தியில் விதைக்கிறோமோ, எந்த வார்த்தையினால் தாயை தகப்பனை இழிவான வார்த்தைகளால் பேசுகிறோமோ அதைத்தான் நமக்கும் முதிர் வயது வரும், நமக்கும் முதிர்காலம் வரும்.
அப்பொழுது அதைத்தான் அறுப்போம். கோதுமையை விதைத்து கம்பை அறுக்கவே மாட்டோம். கம்பை அறுத்து விதைத்து சோளத்தை அறுக்கவே மாட்டோம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயை குறித்து பேசுகிற வார்த்தை, தகப்பனை குறித்து பேசுகிற வார்த்தை, முதியவர்களை குறித்து பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையில் மிக 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 கவனமாக இருக்கணும். அதற்காக தான் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இவர்கள் தகப்பனிடத்தில் மீனை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனும் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தகப்பனாகிய நான் தன் பிள்ளைகளுக்கு நலமானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவர் சொன்னார். அதற்காக தான் கெட்ட குமாரனுடைய உண்மையை சொன்னார். குமாரன் தகப்பனுக்கு விரோதமாக செய்தது உண்மை, தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்தது உண்மை, தகப்பனுடைய ஆஸ்தியை கெடுத்தது உண்மை, தகப்பனை தலைக்குறிவாக்கியது உண்மை, தகப்பனை கேவலப்படுத்தியது உண்மை. ஆனால் அவன் அறுத்தான். பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிட்டு கூட கிடைக்காதபடி இருந்தான். அப்போ போய் சிந்திக்கிறான், ஐயோ என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் ஆயிரமான ஆட்கள் சாப்பிடுகிறார்கள், நலமாக இருக்கிறார்கள், நானும் இந்த பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காதபடி நான் கேவலமாய் வாழ்கிறேனே, என் தகப்பனிடத்தில் போவேன். அப்பா, உங்களுக்கு விரோதமாய் பரலோகத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன். உங்கள் மகன் என்று சொல்வதற்கு நான் அருகதையற்றவன், கேவலமானவன். உன் வேலைக்காரர்களில் ஒருவராய் என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பாடு எங்கள் அப்பா கிட்ட கேட்பன்ட்டு மெதுவாக நடந்து போகிறான். போகும்போது அழகாக போகிறான், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. வரும்போது பரட்ட தலை, கிழிஞ்ச சட்டை, கேவலமான வாழ்க்கை, பன்றி தவிட சாப்பிட்டவன், செருப்பு கூட இல்லை. தூரத்தில் தகப்பன் பார்த்து விட்டான். இதோ என் மகன் மாதிரி தெரியுதே, என் மகனுடைய இடமாதிரி தெரிகிறது என்று அவன் பார்க்கிறான். இவன் பார்க்கிறான், ஓடுகிறான், அரவணைக்கிறான், கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கிறான். என் மகன் செத்தான், உயிரோடு வந்தான். என் மகன் மரித்தான், ஜீவனோடு வந்து விட்டான். ஆடு அடிங்க, வஸ்திரத்தை வாங்கிட்டு வாங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க. என் மகனை காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இது யாருடைய அன்பு? இந்த அன்பை தான் ஏசப்பா தகப்பனுடைய அன்பாய் காட்டுகிறார். இன்றைக்கு ஏசப்பாவுடைய அன்பு நம்ம மேல் அப்படித்தான். உங்களுடைய வார்த்தையில் சுருக்கமாக இருங்க. தாய் புண்படுபடியாய் பேசாதீங்க, தகப்பன் புண்படுபடியாய் வாழாதீங்க. முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை தவறான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும், என் பெருமையை எடுத்து போடும், எனக்கு தாழ்மையை தாரும், நான் அளந்து பேச எனக்கு கிருபை செய்யும், என்னால் யாரும் புண்படக்கூடாது. ஏனென்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்க